நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கிய உலகிலும் திரைத்துறையிலும் முத்திரை பதித்த ஒரு பிரபலமான தமிழ் எழுத்தாளர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரான பட்டுக்கோட்டை பிரபாகர் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1980கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிரைம், த்ரில்லர் மற்றும் துப்பறியும் நாவல்களின் முடிசூடா மன்னனா திகழ்ந்து வராங்க. 1958ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு பட்டுக்கோட்டையில பிறந்திருக்காங்க. திருச்சி தூய வள்ளனார் கல்லூரியில பொருளாதாரத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. தன்னோட தொடக்க கால படைப்புகளை ராதா பிரபா அப்படிங்கிற புனை பெயரிலையும் ஆர் பிரபாகர் அப்படிங்கிற பெயரிலையும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்படின்னு நிலை பெற்றிருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் 250க்கும் மேற்பட்ட நாவல்களையும் 200க்கும் மேற்பட்ட சிறு கதைகளையும் எழுதியிருக்காங்க. இவரோட துப்பறியும் கதைகள்ல வரக்கூடிய மூன்லைட் ஏஜென்சி, துப்பறியும் ஜோடிகளான பரத் மற்றும் சுசீலா கதாபாத்திரங்கள் தமிழ் வாசகர்களிடையே ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதிய முக்கியமான நாவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கனவுகள் இலவசம், தொட்டால் தொடரும், ஆபரேஷன் வீனஸ், இந்திய நேரம், 2AM போன்றவை இவரோட புகழ்பெற்ற படைப்புகளாகும். இதுல கனவுகள் இலவசம் சில கல்லூரிகள்ல பாடத்திட்டத்திலையும் இடம்பெற்றிருக்கு. வெற்றிகரமான நாவலாசிரியராக மட்டும் இல்லாம தமிழ் சினிமா மற்றும் சின்ன திரையிலையும் கதை, திரைக்கதை, வசனகர்த்தாவா பெரும் பங்களிப்பு அளிச்சிருக்கிறாங்க. 2002ல வெளியான பகவதி திரைப்படம், 2008ல வெளியான ஜெயம் கொண்டான், 2009ல வெளியான கண்டேன் காதலை, 2015ல வெளியான காக்கி சட்டை, 2018ல வெளியான இமைக்கா நொடிகள் மற்றும் KV ஆனந்த் இயக்கத்துல சூர்யா நடிச்ச காப்பான் இது போன்ற பல ஹிட் படங்கள்ல பணியாற்றிருக்கிறாங்க. தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பான தமிழோட முதல் மெகா தொடரான பரமபதம் மற்றும் கனவுகள் இலவசம், வரம் போன்ற புகழ்பெற்ற தொடர்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தமிழ் இலக்கிய உலகத்திலும் திரைத்துறையிலும் முத்திரை பதித்த ஒரு பிரபலமான தமிழ் எழுத்தாளர் மற்றும் திரைக்கதை ஆசிரியரான பட்டுக்கோட்டை பிரபாகர் அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரைப்படத்துறையின் பொற்காலத்துல மிக முக்கிய ஆளுமையாக விளங்கிய ஒரு பிரபல திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் மற்றும் ஸ்டூடியோ அதிபரான AL சீனிவாசன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்கள சுருக்கமா ALS அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். 1923ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு சிறுகூடல்பட்டியில பிறந்திருக்காரு. 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க ALS அவர்கள். புகழ்பெற்ற கவிஞர் கண்ணதாசனோட மூத்த சகோதரரான இவங்க தமிழ் சினிமாவுக்கு பல புதிய திறமைகளை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி தம்பதியினரின் 9வது குழந்தைகள்ல 6வது மகனா பிறந்திருக்காங்க. இவருக்கு அப்புறமா பிறந்த தம்பிதான் புகழ்பெற்ற கவியரசு கண்ணதாசன் ஆவார். பிரபல பன்மொழி நடிகையும் பாடகியுமான S வரலட்சுமி இவங்களோட மனைவி ஆவார். ALS புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் பெயர்ல தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 5 மொழிகள்ல 35க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. தமிழ் திரைப்பட விநியோகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய நெகட்டிவ் வியாபார முறையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் ALS தாங்க. சென்னை மெஜஸ்டிக் ஸ்டூடியோவை குத்தகைக்கு எடுத்து அதோட பெயரை சாரதா ஸ்டூடியோ அப்படின்னு மாற்றி திரைப்பட தயாரிப்புகளை கட்டுக்கோப்பா நடத்தியிருக்காங்க. அதுவரை புராண மற்றும் சரித்திர படங்கள்ல மட்டுமே நடித்து வந்த MGR 1961ல வெளியான திருடாதே படம் மூலமா சமூக படங்களுக்குள் கொண்டு வந்து அவரது திரைப்பயண பாதையை மாற்றி அமைச்சவரு இவர் தாங்க. தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் இயக்குநர்களான பீம்சிங், KS கோபாலகிருஷ்ணன், P மாதவன் மற்றும் கன்னட திரையுலகத்தின் புகழ்பெற்ற புட்டண்ணா கனகல் ஆகியோரை இயக்குநர்களாக அறிமுகப்படுத்தியது AL சீனிவாசன் அவர்கள்தான். பல்லாயிரக்கணக்கான படங்களுக்கு வசனம் எழுதிய ஆரூர் தாஸை வசனகர்த்தாவா அறிமுகம் செஞ்சவரும் இவர் தாங்க. நடிகர் சிவகுமார் அவர்களுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கிய திருப்பு முனையா அமைஞ்ச காவிய படமான கந்தன் கருணை திரைப்படம், அதுக்கப்புறமா MGR நடிச்ச மாபெரும் வெற்றி படமான திருடாதை திரைப்படம், சிவாஜி கணேசன் நடிப்புல உருவான புகழ்பெற்ற திரைப்படமான அம்பிகாபதி திரைப்படம், இந்த படங்கள் எல்லாமே இவருக்கு முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செந்தாமரை, சாரதா போன்ற பல உணர்வு பூர்வமான குடும்ப கதைகளையும் இவர் தயாரிச்சிருக்கிறாரு. திரைத்துறையில ஒரு தலைவராக மதிக்கப்பட்ட இவர் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின்
தலைவரா சுமார் 13 ஆண்டுகள் பொறுப்பு வகித்து சாதனை படைச்சிருக்காங்க. பாலிவுட் திரையுலகத்திலையும் திலீப் குமார், அமிதாப் பச்சன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களோட நெருங்கிய நட்பு கொண்டிருக்கிறாரு ஏஎல் சீனிவாசன் அவர்கள். நிறைய முக்கிய ஆளுமைகளை நமக்கு அறிமுகப்படுத்திய ஏஎல் சீனிவாசன் அவங்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.